சரி இந்த அம்மாக்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். அவன் நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இங்கே போய் இப்போ போய் கிணத்துல போய் நீ தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லுது எங்க அம்மா. உங்க அம்மாக்கு ஒத்தையில தண்ணி பிடிக்க வந்துட்டியா? ஆமா, எங்க அம்மா வீட்டுல நல்லா ஜாலியா உட்காந்துருச்சு. என்னைய போய் தண்ணி எடுக்க விட்டுருச்சு. பின்னாடி நிக்கிற எருமை மாடு நல்ல காது கொடுத்து கேளு. அவங்க அம்மா வீட்டுல உட்கார்ந்திருக்காங்க, பிள்ளை தண்ணி எடுக்க வருது. பிள்ளைனா இப்படி இருக்கணும்டி. ஏண்டி சிரிக்கி, நீ தண்ணி எடுக்க வந்துட்டு இங்க எங்க அம்மா என்னை பிடிச்சு வைது. ஆமா, நல்ல வேலை செய்யற பிள்ளை சொல்லி கொடுத்து கேடடி. ஏமா நீ இப்படி ஓரமா உட்காருமா கொஞ்ச நேரம். அவ இன்னும் 2 கூட வச்சிருக்கா, தண்ணி பிடிக்க இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். உட்கார்றதுக்கு இங்க நல்லா இருக்கு, காத்தோட்டமா நல்லா குளு. ஏடி கல்ல உங்க வீட்டுல என்ன குழம்பு? ஏக்க போங்கக்கா, நானே தண்ணி எடுக்கிற கடுப்புல இருக்கேன். இப்ப சோறு தான் முக்கியமா. ஏடி எந்த ஏடுவட்ட சீகிடி தலையில கொண்டு வந்து தண்ணி ஊத்திக்கிருக்காங்க. ஏடி எங்க அம்மா மண்டல தண்ணி ஊத்திக்கிருக்கடி. ஏக்கா உங்க அம்மாக்கு எம்முட்டு கொழுப்புக்கா. நானே கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்க முடியாம எடுத்துக்கிறேன். குடத்தை நாட்டி வச்சுட்டு இது மண்டையை கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்க. நான் குடம்பு இது மண்டை ஒன்னுவால இருக்கிறதுனால குடம் நினைச்சு தண்ணி ஊத்திட்டேன். நல்ல வேலைக்கு கிணறு நினைச்சு வாளியை கொண்டு மண்டையில உடம்பு போனேன். செத்த நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்காங்கம்மா. போங்க இழுச்சக்கா, உங்களால எனக்கு ஒரு குடம் வேஸ்ட். மறுபடியும் நான் தண்ணி எடுக்கணும். நானே சேர நனைஞ்சு போச்சேன்னு கவலையில இருக்க. இவளுக்கு ஒரு குடம் தண்ணி போச்சேன்னு கவலையா இருக்கு. இங்கிட்டே தள்ளி உட்காந்துருவா, மறுபடியும் தண்ணியே ஊத்தி விட்டுருவாங்க. ஏமா அந்த அவதான் அங்க குடம் வச்சிருக்கா, அதை நாட்டிட்டு அங்க போய் உட்காராட்டி என்ன உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன் வாயை மூடு. அவட்ட வாயை வாங்கி தண்ணி எடுத்து குடத்தை நிரப்புற வழியை பாரு, வாய் பேசாம. ஏடி எங்க அம்மா வாயை மூடாதடி. நீ இன்னும் ஒரு 4 வாளி பிடிச்சு தண்ணியை மண்டையில ஊத்தி விட்டுரு. இழுச்சக்கா, அதுக்குள்ள வேற யாரையாவது பாத்துக்கோங்க. உங்க அம்மா மண்டை கழுவுனா வீட்டுக்கு போய் சுண்ணாம்பு போடுங்க, இல்லைன்னா சோப்பு போட்டு போட குளிக்க வைங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாளை தண்ணி தூக்கி ஊத்த மாட்டேன். ஏம்பா கடைசி வருஷம் யாரு? இல்லம்மா, வந்தானே பறக்காத. நானே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், இன்னும் தண்ணி எடுத்து முடியல. 4 மணி நேரமா நின்று இப்ப கிணத்துல உள்ள தண்ணி பூரா காலி ஆக்கிருக்க. ஒழுங்கா வழி விடுமா. ஆமா, கிணத்துக்குள்ள காலி ஆக்குறாங்க. ஒரு குடத்தை இங்க கீழ இருந்து மேல தூக்குறக்குள்ள நெஞ்சுல இருந்து செத்து போயிருவோம் போல. அது என்ன ஏடவட்ட சிரிக்கி குடத்தை கொண்டு போய் மண்டையில வச்சுக்கறக்கா? இது யாருமா குடத்துக்கு அடியில உட்கார்ந்துருது? ஏமா லூசு கிளவி, தள்ளி உட்காருமா. குடத்துக்கு அடியில வந்து உட்கார்ந்துருக்க. ஏடி தெரியாம தான் கேக்குறேன். என்னை பார்த்தா என்ன ரொம்ப மங்குனி மாதிரி இருக்கா? நான் உட்கார்ந்திருக்கேன், என் மண்டை மேல வந்து குடத்தை வச்சுக்கிட்டு குடத்துக்கு அடியில யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு கேட்கா. கேள்வியை பாரு. நான் என்னத்த கண்டேன், ஏதோ பளிங்கு கல்லு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. சரி கல்லு மேல குடத்தை வைப்போம்னு சொல்லி வச்சேன். அது பார்த்தா உன் மண்டை. நான் என்னத்த கண்டேன்? ஏமா தாயை மொட்டையம்மா, நீ ஒரு ஓரமா உட்காருமா. உன் மண்டையை பார்த்தால எல்லாருக்கும் கல்லு மாதிரி தான் இருக்கு போல. ஏண்டி நீல பெத்த பிள்ளையாடி, என் கூட வந்து சண்டை போடுறியாடி? என்னையா வந்து வயிறா எங்க போனாலும். ஐயோ, கொஞ்சம் கசசங்கமா இடத்த காலி பண்ணுங்கம்மா. நான் 2 குடத்தை பிடிச்சிட்டு போயிடுறேன். எவ்வளவு எலும்பு கூடு. காலையில நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது உன்னை பார்த்தே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டே வந்துட்டேன். இவ்வளவு நேரமா இவ்வளவு தண்ணி பிடிச்சிக்கிருக்க. போவல தொலைஞ்சு போவ, என்னால தண்ணி தூக்கவே முடியல. நானும் நீ போனதுல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் 2 குடம் என்னால நிரப்ப முடியல. நீ இன்னைக்கு இல்ல, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் இந்த 2 குடத்தை வச்சுக்கிட்டு நீ தண்ணி பிடிக்காம எங்களையும் தண்ணி பிடிக்க விட மாட்டேன். இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாய் பேசுறீங்களே. ஒரு குடம் சரி பாவம், இந்த பிள்ளை ரொம்ப எலும்பா இருக்கே, 2 குடம் எடுத்து கொடுப்போன்னு யாராவது கொடுக்குறீங்களா? ஆமா, உனக்கு எடுத்து கொடுக்குறாளுங்க. அவ வீட்டுக்கு தண்ணி தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு எடுத்து கொடுக்க மாட்டாளான்னு எல்லாம் உட்காந்துருக்காளுங்க. இவளுக்கு வந்து எடுத்து கொடுக்காளுங்களாம். எப்படி எலும்பி கையில வச்சிருக்க அந்த 1/2 குடம் தண்ணியை மட்டும் அப்படியே இந்த குடத்துல ஊத்திருப்பல. என் மவன் பாத்ரூம் போயிருக்கான், கால் கழுவணும். அடியே வேணா வச்சிருக்கீங்களா? எத்தனை வாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மண்டையில கொண்டு வந்து குடத்தை வச்சிருக்கீங்க. ஐயோ, இது யாரும் உட்காந்துருக்காங்களா? ஐயோ, நான் கல்லுன்னு நினைச்சேன். ஏமாப்பா அந்த கையில வச்சிருக்க 1/2 குடம் தண்ணி எனக்கு கொஞ்சம் ஊத்து. எங்க மதினி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களும் பாத்ரூம் போனாங்க, கால் கழுவணும்னாங்க. அதுக்கு தண்ணி வேணும். ஏமா ஊர்ல இருக்கிறவெல்லாம் பாத்ரூம் போறதுக்கு நான் தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கணுமா? அது தெரியாம தான் கேட்கறேன். உங்க மதினி ஊர்லயே கால் கழுவிட்டு வர மாட்டாங்க, இங்க வந்து கால் கழுவாங்களோ? எங்க மதினியை பத்தி எல்லாம் பேசுறவள வச்சுக்காத, உனக்கு மரியாதையே இருக்காது. நான் உனக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன். இதுல எதுக்கு உன் மதினிக்கு வேற நான் மரியாதை கொடுக்கணும்? எவ்வளவு எலும்பி அவளாம் ஒரு ஆள் அவட்ட போய் பேசிட்டு இருக்க. தண்ணியை ஊத்துப்பல, நான் போயிட்டு வரேன். ஏறு ஒழுங்கா எனக்கு தண்ணி ஊத்து. ஏடி எந்திரச்சு வந்துக்கோங்களே. 2 பேரும் செருப்பாட்டி அடிப்பேடி குடத்தை எடுக்கடி மண்டையில இருந்து. ஏமா தாயில குடத்தை எடுக்குமா? எங்க அம்மா மண்டையில வச்சுக்கிட்டு என்னமா படம் காட்டிக்கிறீங்க? ஏமா உங்க அம்மா இனிமேல் வெளில கூட்டு வந்தா குள்ளா போட்டு கூட்டுவா, இல்லைன்னா மண்டைக்கு ஏதாவது ஒட்டு முடி வச்சு கூட்டுவா. இப்படி வச்சுன்னா நாங்க கல்லுன்னு நினைச்சு குடத்தை வைப்போம், காலை வைப்போம், எல்லாம் வைப்போம். வைப்பீங்க ஏன் வைக்க மாட்டீங்க? நான் சும்மா இருக்க போய் தான் இப்படி ஆடுறீங்க. வா அடுத்த தடவை எவ்வளவு மண்டையில வை, காலையெல்லாம் வெட்டுறேன். நம்ம மொட்டையம்மா இப்ப மண்டையில வச்சிருக்க குடத்தை முதல்ல கீழே இறக்கி வை. அப்புறமா நீ வந்து சபதம் விடலாம். கிளவி விலங்க வைக்கிறேன். புது குடத்தை கொண்டு போய் இப்படி எட்டி விடுற பாரு. ஐயோ, எங்கோட கிணத்துக்குள்ள விழுது. ஏடி எலும்பி பிடிடி. ஆமா, தண்ணி எடுக்க வந்தது பெரிய துக்கமா இருக்கு. இவ்வளவு பேர் குடத்தை பிடி, காலை பிடி, கையை பிடிங்காளு. இருடி கிளவி, என் குடத்தைய தள்ளி விடுற. இரு உனக்கு கிணத்துக்குள்ள தூக்கி பமுக்குறேன். அடி சிரிக்கையில தூக்கி எங்க அம்மா தூக்கி கிணத்துல போடாங்கடி. எனக்கு சோறாக்குறக்கு ஆள் இல்லடி. நான் பெத்த சிரிக்கையடி. நீ அம்மா நினைச்சு காப்பாத்துறான்னு பார்த்தா சோறாக்க ஆள் இல்ல. நீ கூப்பிடுறாளே. போ கிளவி, ஒரு தடவை கிணத்துக்குள்ள போயிட்டு வா. குடத்தை புறம் எத்தி விட்டில போய் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வா. சரி பாட்டி, போறதான் போறீங்க. இந்த வாளியும் சேர்த்து கொண்டு போங்க. வரும்போது தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னால தூக்க முடியல பாட்டி, நெஞ்செல்லாம் அடைக்குது. நானே திரும்ப மேல எந்திரிச்சு வருவேனா என்னன்னே தெரியல. இவ்வளவு என்ன தண்ணி எடுத்துட்டு வா, குடத்தை பொறுக்கிட்டு வான்னு இருக்காளுங்க. இம்மா நீ பிரியாணி வேற செஞ்சு தரேன். நம்ம சீக்கிரம் போய் குடத்தை எடுத்துட்டு வாளியில தண்ணி எடுத்துட்டு வாமா. விளங்கிரும். இது மாதிரி ஒரு 4 பிள்ளைங்க இருந்தா போதும், குடும்பம் நல்லா விளங்கிரும்.